சொத்துல உங்களுக்கு உரிமை இல்லை, எதுவுமே உங்க பேர்ல கிடையாது அப்படின்றது. எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியலா யூ ஹாவ் டு பி டிபெண்ட் ஆன் த மேன் அண்ட் த ஹவுஸ் இல்லையா? 52ல தான் வந்து நமக்கு சொத்து உரிமை கிடைச்சிருக்கு பெண்களுக்கு. ஆனா இப்பவும் கூட அது பயன்பாட்டுல இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய குடும்பங்கள் அது பண்றது கிடையாது. உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஆயுதமா வச்சிருக்காங்க. கரெக்டா? பாதுகாப்பு எதுக்காக தேவைப்படுதுன்னா, ஒரு பெண்ணை வந்து பண்டமாக இந்த சமூகம் பார்க்கறதுக்கான ஒரு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருச்சு. ஒரு பெண்ணினுடைய உடலை மட்டுமே தான் வந்து ஒரு சமூகம் பார்க்குது. நீ அழகா இருக்கியா இல்லையா அப்படின்றத பத்தி பெரிய கவலை இருக்கு. நீ கருப்பா இருக்கியா, குள்ளமா இருக்கியா, நீ வந்து ரொம்ப குண்டா இருக்கியா, இல்ல ஒல்லியா இருக்கியா. ஆனா ஒரு ஆணை பத்தி பேசும்போது அவனுக்கு என்ன தெரியும், எவ்வளவு அறிவாளியா இருக்கான் அப்படின்றத பத்தி தான் வந்து ஒரு பேச்சு நடக்குது இந்த சமூகத்துல. அப்போ அறிவுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளையே அறிவுக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கும் தனியா நம்மளை வேறுபடுத்தி பார்க்கிற ஒரு ஏற்பாடு தான் வந்து நம்ம உடம்பையே நமக்கு எதிராக திருப்புற ஒரு விஷயமா இருக்கு. நம்மளே அதுல வந்து விழுந்துடுறோம். நாங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில வேலை, ஒரு பெண் ஒரு வீட்டுல எத்தனை வேலை பண்றா அப்படின்னு பார்த்த போது காலையில இருந்து எழுந்திரிச்சு 162 வேலை பண்றா. 162 பால் எடுக்கிறதுல இருந்து. நீங்க ஆக்சுவலா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன், உங்க அம்மாவோட சொல்றேன், நீங்க யாராவது பண்ணுவீங்களா இல்ல தெரியல, அந்த இடத்துக்கு தான் உங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க கொஞ்சம். என்ன ஆனா நம்மால் என்ன, ஆறு வேலை தான் பண்ணுவாரு, பேப்பர் படிப்பாரு, ஆபீஸ்க்கு ரெடி ஆவாரு. அதுக்கு கூட என் சாக்ஸ் எங்க, என் டை எங்க, எந்த அயன் பண்ணி வச்சியா, தோசை எங்க, ஏன் தோசை முருகலா இல்லை, இவர் போனா தோசை சுட முடியாது, அது தோசை முருகல் ஆக மாட்டேம்மா. இந்த கல்லு சொல்லுதான், ஏய் நீ ஏன் வந்து பொண்ணு அனுப்பு அப்படின்னு சொல்லுதான் அந்த கல்லு. நான் தோசை முருகலா நான் வரமாட்டேன் அப்படின்னு. இவர் போய் போட்டா தோசை முருகலா வராதா? உனக்கு முருகலா வேணா நீ போய் போட்டுக்கோப்பா. இப்படி ஒரு 6 வேலை தான் இவங்க செய்யறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து உங்களை அந்த மாதிரியான வேலைகள் நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளும் போது இருக்கிற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிற புரிதல் வந்து வேற. நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், எனக்காக நீ வேலை பண்ணு அப்படின்னு சொன்னா நம்மளை எப்படி பார்ப்பாங்க ஒரு பெண் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம பள்ளி பருவத்திலிருந்தே, இந்த மாணவ பருவத்திலிருந்தே தான் வந்து நமக்கான ஒரு ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். இந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல தான் வந்து நமக்கான அடையாளங்களை நாம தேர்ந்தெடுக்கிறதும், நமக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு நம்மளே கண்டுபிடிக்கிற ஒரு டைம்லையும் நீங்க இருக்கீங்க. அப்போ அதுக்கு வந்து நமக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி தெரியும்? அது வந்து வெறுமனே பாட புத்தகங்கள் மூலமாக கண்டுபிடிக்கிறது கிடையாது. அது வந்து உலகத்தை பார்க்கும்போது தான் தெரியும். உலகத்தை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது என்னன்னா வாசிப்பு, வாசிப்பு, வாசிப்பு. அதை விட வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நம்புவேன். அதோட சேர்ந்து வந்து யாராவது பேசும்போது இல்லை அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க உற்று கவனிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற உண்மைகள் என்ன அப்படின்றது தான், உங்களுக்கு கிடைக்கிற செய்திகள் அப்படின்றது தான். அதை வந்து பகுத்து அறிந்து நீங்க உள்வாங்கணும் அப்படின்றதும் உங்களுக்குள்ள நீங்க வளர்த்து கொள்ள வேண்டிய மிக மிக தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு நான். ஏன்னா வந்து நமக்கு கிடைக்கிறது எல்லாமே நிறைய, இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்ல எது சரி எது தவறு அப்படின்னு பகுத்து ஆராயக்கூடிய ஒரு மனதை, ஒரு மைண்டை நீங்க வந்து வளர்த்துக்கணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யாரு எது சொன்னாலும் சரி இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏத்துக்கிறது கிடையாது. அது ஏன் சரி அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அது சரியில்லைன்னு உங்களுக்கு மனசுல பட்டதுன்னா அதுல இருக்கிற தவறு என்ன அப்படின்றத நீங்க விவாதிக்கிறது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றது தான். ஐ கேன் டெல் யூ, ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஆஃப் லுக்கிங் அட் த வேர்ல்ட் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் பீப்புள், லேர்னிங் ஃப்ரம் கிரேட் பர்சன்ஸ். ஸோ இங்கே வந்து நான் ஒரு அழகான ஒரு கவிதை, கலாப்ரியா அவர்களுடைய கவிதை என்னன்னா, குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது அப்படின்றது. நம்ம எப்போவுமே வந்து ஒன்று வரைகிறோம் இல்லை? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் வரைகிறது ஒரு காக்கா, ஒரு வீடு, அந்த மாதிரி. ஆனால் ஒரு காக்கா நம்ம வரையும் போது தானா எது உருவாகுது?
ஒரு வானம், அது நாம வரையறதில்ல. அப்படிதான் வாழ்க்கையும் கூட. நாம ஒண்ணு வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, இல்லை நாமளே தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதை நாம வரையும் போது நம்ம சுற்றமும் அதை வந்து அதுக்கான வானமாக நமக்கு அமையுது அப்படின்றது தான். இப்போ நீங்க வந்து இங்க இருக்கிறவங்க ஒரு டாக்டர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கலாம். டாக்டர் ஆகும்போது மருத்துவர்களுடைய அந்த உலகத்துக்குள்ள போகும்போது அதுதான் உங்களுடைய வானமாக நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு அப்போ தெரியாது. ஆனா அதுக்குள்ள போகும்போது நான் ஒரு ஆர்டிஸ்டா வந்திருக்கேன், அப்போ எனக்கு தெரியாது படைப்பு அப்படின்றது என்னுடைய வானமாயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா ஒரு பெண்ணுக்கு இந்த பாலின சமத்துவம் அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக தான் நான் என்ன கேட்டபோது நான் அது தேர்ந்தெடுத்திருக்கேன். மிக முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் அப்படின்றதுனால நம்ம பாலின சமத்துவத்தை பத்தி பேச வேண்டிய தேவை என்ன அப்படின்றது முதல்ல நம்ம யோசிப்போம். தேவை இருக்கிறது அப்படின்றது தான். அது வந்து ஆண்களுக்கே தெரியும். இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்ல, உங்களுடைய வீட்டுல நடக்கிறது அனைத்தையுமே நீங்க குழந்தையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வாழ்க்கை முறையில நீங்க வளர்ந்துருக்கீங்க அப்படின்ற போது நீங்க ஒரு விதமான ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் வந்து நீங்க பிறந்திருக்கீங்க. அந்த கட்டமைப்புல நீங்க வளர்க்கப்பட்டிருக்கீங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் நாம வந்து எப்பவுமே கேள்வி கேட்கறதே இல்லையே அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு இடமாக இது நீங்க பார்க்கணும். ஆண் குழந்தைகளா இருந்தா நான் வந்து ஏன் கிச்சனுக்குள்ள என்னை கூட்டிட்டு போகிறது இல்லை எங்க அம்மா அப்படின்னு நீங்க எப்போவாது யோசிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா பெண்களுக்கு வந்து ஒரு 6 வயசு சமையல் கத்துக்கோ, ஏன்னா ஒரே ஒரு குறிக்கோள் தான் பெற்றோர்களுக்கு. ஆண் பிள்ளைன்னா வேலை வாங்கணும், பெண் பிள்ளைன்னா கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு போகும்போது நம்ம பேரு கெட்டு போயிடக்கூடாது, வேற எதுவும் கிடையாது. அவங்க பேரு கெட்டு போயிடக்கூடாது, உங்க அம்மா எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்றது தான் ஒவ்வொரு அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையான ஒரு வாழ்க்கை. ஸோ என்னன்னா ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ்தாக தான் வந்து பெண் குழந்தைங்களுக்கு ஒரு வீடே இருக்கு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்க வந்து இப்போ இப்படியெல்லாம் ஏன் கத்துக்கணும், சமையல் எதுக்கு கத்துக்கணும், நீ எப்படி உடுத்தணும், நீ எப்படி நடந்துக்கணும், மனம் கோணாம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுக்காக? நீங்க வந்து உங்களுடைய ஒரு வேலைக்காக உங்களை தயார்படுத்தவே இல்லை. வேலைன்னா என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது, நமக்கு வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு வேலை. ஆனா ஆக்சுவலா வந்து அவங்களும் நம்மளை வந்து வேலைக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் செய்யற வேலைக்காக நம்மளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ இப்படியான ஒரு கட்டமைப்புக்குள்ள நாம வந்து இப்போ பிறந்திருக்கோம். ஒருவேளை ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப பழமையான ஒரு பேச்சாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ அதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இது ஏன் இப்படி இந்த ஒரு கட்டமைப்பு ஆச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து முதல்ல வந்து மேட்டர்னல் சொசைட்டியாக தான் இருந்தது. இந்த காடுகளுக்குள்ள இருந்த போது அவங்க வந்து குழந்தைங்களை பெத்துக்குவாங்க. ஆனா முதல்ல ஒரு விவசாயம் அப்படின்றத கண்டுபிடிச்சதே ஒரு பெண்ணுன்னு தான் வந்து புரிஞ்சுக்கணும் நாம. அப்படியே விதைய போட்டாங்க, அந்த விதையில இருந்து ஏதோ வந்துச்சு, என்னமோ நடக்குது. அப்போ விவசாயம் அப்படின்றது தான் வந்து நம்மளை ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஃபுட் வேணும்ன்ற போது போய்கிட்டே இருந்தோம். ஒரு இடத்துல வந்து வேட்டையாடுறோம், அந்த அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தங்கறதுக்கான விஷயத்த எது கொடுத்ததுன்னா நமக்கு விவசாயம் செய்ய முடியும், இதுல விளைச்சல் வர முடியும். அந்த விளைச்சல் வந்ததை வந்து நம்மளால ப்ரொடியூஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்க முடியும். அது வந்து நமக்கு மழை காலத்துல கண்டிப்பா நமக்கு உதவும். அந்த உணவு இருக்கு அப்படின்ற போதுதான் ஒரு இடத்துல தங்கறதுக்கான விஷயத்த கண்டுபிடிச்சதே வந்து பெண். பட் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அதை பண்ணாங்க. ஒரு குழுக்களா ஒரு இடத்துல இருக்க ஆரம்பிச்ச போது என்ன ஆச்சு, இது எனது உனது அப்படின்ற ஒரு இடமா எல்லாத்தையும் வரையறுக்க ஆரம்பிச்சாங்க. இது என்னுடைய ஆடு, இது என்னுடைய விளைச்சல், இது என்னுடையது அப்படின்ற போது என்ன, அதை காப்பாத்துறவங்கெல்லாம் வந்து என் ஆட்கள் அப்படின்ற போது என் குழந்தை என்கிற ஒரு இடம் அங்க வருது. நானும் அவளும் சேர்ந்து பெற்றுக்கொண்ட ஒரு குழந்தை அப்படின்ற போது
பெண்கள் அந்த காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா, என் வழியே பிறந்த குழந்தை தான், ஆனா அதனுடைய அப்பாவை வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமை இருந்தது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு புரிதலோட ஒரு அதிகமாக போகும்போது என்ன நடந்தது அப்படின்னா, இல்லை, அப்பாவும் அம்மாவும் ஒரே குடும்பத்துல இருக்கிற அந்த மாதிரி அதை ஆரம்பிச்சது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இத குழந்தை பெத்துக்கிற ஒரு தன்மை நமக்கு வந்திருக்கு இல்லையா, இருக்கு இல்லையா இயற்கையில, அந்த தன்மையை வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற இடத்துக்கு கொண்டு போனது மனிதர்களை. இவள் என்னுடைய குழுவுல தான் இருக்கணும், இவள் மூலமாக நான் பெற்றெடுக்கிற பிள்ளை என் பிள்ளை, இந்த பிள்ளை இந்த குழுவுல தான் இருக்கணும், இந்த குழுவை விட்டு அடுத்த குழு இருக்கு இல்லையா, எப்போதுமே வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற குழுக்களுக்குள்ள நடுவுல போர்கள் நடந்துகிட்டே இருந்த போது அந்த குழுவோட நான் வந்து எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா இந்த குழுவை நான் பலப்படுத்திக்கணும் அப்படின்ற இடத்துல வந்ததுதான் வந்து இந்த ஒரு விஷயம். அப்ப அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெண்ணை ஏன் கூடவே வச்சுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்னு யோசிச்சிருக்காங்க அப்படின்றது தான் வந்து அம்பேத்கர் அவர்கள் சொன்னது. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, பெண்களை பார்த்துட்டு உங்களை கட்டுப்படுத்துறதுல தான் அவங்களுடைய அதிகாரமே இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரு? குழு தலைவர்கள். அதிகாரம் அப்படின்றத கையில எடுத்துக்கிட்டவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பெண்களை என்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும், இந்த பெண் என் குடும்பத்திலேயே இருக்கணும், இந்த குடும்பத்திலிருந்து வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுலதான் வந்து நம்மளுடைய அதிகாரமே அடங்கி இருக்கு அப்படின்றது தான் வந்து ஒரு விதமான ஒரு பவர் ஸ்ட்ரக்சரை ஏற்பாடு பண்றதுக்கான காரியமா இருந்திருக்கு. 4 விதத்துல வந்து நம்ம பெண்களை அது வந்து கண்ட்ரோல் பண்றது எப்படி அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. காலம் வர 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 4 விதத்துல வந்து அவங்க அதை உறுதிப்படுத்தினாங்க. 1, அவ நம்மளுடைய குழந்தை தான் பெத்துக்கணும் அப்படின்ற போது, என் குழந்தை தான் பெத்துக்கணும் அப்படின்ற போது, வெளியே போய் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற போது அதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன, பால்ய விவாகம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அது வந்து ஒரு 8 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்றது. அதனாலதான் வந்து ஒரு பால்ய விவாகம் இருந்த காலகட்டத்துல அந்த ஆண் வந்து இறந்து போயிட்டா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா இவங்களுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் அப்படின்றது அப்போ அறவே மறுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன செஞ்சாங்க, இவளுக்கு படிப்பு கொடுக்க கூடாது, அதாவது வீட்டுக்கு வெளியே போய் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு மனம் இருந்தால், ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்மை விட்டு போய்விடுவாள் என்கிற ஒரு அச்சத்தினால படிப்பு அப்படின்றது எட்டாக்கனியா ஒரு பெண்ணுக்கு இருக்கணும் அப்படின்றதுல. அதனாலதான் வந்து உனக்கு அது தேவையில்லை, வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வர்ற ஒரு ஆணுக்கு தான் வந்து படிப்பு அப்படின்றது தேவை, அவன் தான் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வரணும், நீ வீட்டை கவனிச்சுக்கணும், ஏன்னா வீட்டுல இருக்கிற போதுதான் நீ குழந்தைங்களை பெத்துக்க முடியும்ன்ற போது அந்த குழந்தைய நீ வீட்டுல இருந்து பராமரிக்கணும். ஒரு 9 மாசத்துக்கு அப்புறம் ஒரு 1 year அப்பவே வந்து அப்படியே குழந்தைய ஒரு முந்தானையில முடிச்சுக்கிட்டு போய் வேட்டையாடின பெண்களை எல்லாம் பத்தி வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சங்க காலத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ புலவர்கள், பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த பெண் புலவர்களுடைய புலமை அந்த அளவுக்கு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பகுத்தாராய்ந்து நினைக்கணும். அவங்களுக்கு படிப்பு கிடைச்சிருக்கணும், ஒரு சமூகத்தை பார்க்கறதுக்கான பார்வையை அவங்கள வந்து வளர்த்துக்கிறதுக்கான சூழல் இருந்திருக்கணும் இல்லையா? அந்த சூழல் இருந்தா தானே நம்ம அதை பத்தி எழுதவே முடியும். ஏதாவது எழுதுவதுன்றது ஏற்கனவே இருக்கிறது எழுதி ஒப்பிக்கிறது கிடையாது. நம்ம புதுசா மானுட லோகத்திற்காக மனிதர்களை வழிநடத்துகின்ற ஒரு எழுத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட பண்பட்ட மனநிலைக்கு ஒரு பெண் இருந்திருக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. பெண் புலவர்கள் எல்லாம் சும்மா அப்படி பெண்களுக்கு ஒரு 33% கொடுத்து எல்லாம் வந்தவங்க கிடையாது. அப்போ சமத்துவமான ஒரு சூழல் இருந்தது, சமூகம் இருந்தது. பெண்ணுக்கு இது கொடுத்துட்டோம்
அவங்களுக்கு வேலை பண்றதுக்கு நான் வந்து ஐ லெட் ஹர் கோ அண்ட் ஒர்க் அப்படின்னு இப்போ சொல்றாங்க பாத்தீங்களா. ஹூ ஆர் யூ டு கிவ் மீ பர்மிஷன் அப்படின்னு நம்ம கேட்குறோமா? நம்ம அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறோமா? நீ போய் காலையில் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிட்டு நீ ஆஃபீஸ்க்கு போ அப்படி சொல்லிட்டு இல்லை. அப்போ நான் அவங்க யார் நமக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு அப்படின்ற வார்த்தையே வர்றது கிடையாது. இப்போ நிறைய பெண்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அத்தையோ இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நீங்கள் நிறைய டிவி நிகழ்ச்சிகளில் கூட பார்க்கலாம். ஹீ இஸ் லெட்டிங் மீ ஒர்க்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, வாட் இஸ் தட்? அப்படி இல்லை. அப்படியான ஒரு சமூகம் இல்லாம தான் இருந்தது. அதன் பிறகுதான் இவங்க வந்து நம்ம கைவிட்டுட்டு போயிடுவாங்கன்ற ஒரு அச்சத்துல இப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்றது. இன்னொன்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு சொத்துல உங்களுக்கு உரிமை இல்லை, எதுவுமே உங்க பேர்ல கிடையாது அப்படின்றது. எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியலா யூ ஹாவ் டு பி டிபெண்ட் ஆன் த மேன் அண்ட் த ஹவுஸ் இல்லையா? 52ல தான் வந்து நமக்கு சொத்து உரிமை கிடைச்சிருக்கு பெண்களுக்கு. ஆனா இப்பவும் கூட அது பயன்பாட்டுல இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய குடும்பங்கள் அது பண்றது கிடையாது. ஒரே ஏதோ ஒரு இதுக்காக அம்மாவுடைய நகை மட்டும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், ஆனா நிலத்தை கொடுக்க மாட்டாங்க. வீட்டுல வந்து சரிபாதியா வந்து பெண் குழந்தைங்களுக்கு எழுதி கொடுக்கறது கிடையாது. பட் வி ஹாவ் அ ரைட். அப்பா அம்மாவுடைய சொத்துல ஒரு பெண் குழந்தைக்கு சேர வேண்டியது அப்படின்றது 4 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க 2 ஆண் குழந்தைங்கன்னா 4 பாகமா பிரிச்சு தர வேண்டியது தான் வந்து சட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சட்டத்தை இன்னும் கூட மதிக்காத ஒரு சமூகத்துல தான் நாம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத நினைவுபடுத்த விரும்புறேன். அப்போ சொத்து வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்ப என்ன சொல்றாங்க, நிறைய டிவோர்ஸஸ் அதிகமாயிடுச்சுங்க. ஏன்னா வந்து கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, பெண்ணுக்கு நடக்கிற அட்டூழியங்களையும் அக்கிரமங்களையும் பொறுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நிறைய தைரியமான பெண்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிறது. என்னன்னா, ஆமாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தான் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க எனக்கு, அதனால உங்களை நம்பியே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற இடம் போயிட்டு, நான் சம்பாதிக்கிறேன், நீ பண்ற எல்லா அட்டூழியங்களையும் நான் ஏன் தாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையும் பெண்களுக்கு வந்திருக்கிறதுனால தான் வந்து வேண்டாம், என்ன நீ வந்து சமமா மரியாதையோட ரெஸ்பெக்டோட நடத்துறதா இருந்தா நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு தைரியமா பேசக்கூடிய ஒரு நிலையும் ஒரு தைரியமும் வந்தது ஃபினான்ஷியல் சப்போர்ட். அப்போ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை கையிலிருந்து பறிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, எப்பொழுதுமே நீ வந்து பெண்களை ஒரு விஷயத்த நம்ப வைக்கிறது, ஒன்னு சொல்லி நம்ப வச்சுட்டா அது பின்னாடியே பெண்கள் இருப்பாங்க. எதை சொல்லி நம்ப வைக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்தாங்கன்னா நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை அப்படின்றது. என்ன சொல்லியிருக்காங்க, பொட்டு வைக்கலன்னா பிரச்சனை இல்லை, நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கருப்பு உடுத்துனீங்கன்னா ஐயோ நீ என்ன இப்படி கருப்பு. ஸோ நம்பிக்கைகள் அப்படின்றதுல நம்மளை வந்து நம்ப வச்சுட்டோம்னா, நிறைய பெண்களையே வந்து இப்போ ஒரு முக்காவாசி பெண்களே அதைத்தான் நம்புறாங்க அப்படின்றதுக்கு நமக்கு அத்தாட்சி இருக்கு. கரெக்டா? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, உனக்கு பிடிச்ச மாதிரி முடி வெட்டிக்க கூடாது, ஏன்னா அது நம்ம தர்மத்துல நம்ம தர்மத்துல இதெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்மள. ஸோ இந்த 4 விஷயங்களை வச்சுதான் ஒரு பெண்ணை நீ 2ஆம் பட்சமானவள்னு நம்ப வைக்கிறதுக்கான ஆயுதங்களா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இந்த 4த்தையும் நாம வந்து ஆராய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம இந்த 4த்தையும் யாருக்காக வச்சாங்க அப்படின்னா, அந்த வீட்டுல இருக்கிற மற்ற மனிதர்களுக்காக வச்சதுதான். நமக்காக வச்சாங்களா அப்படின்னா 4மே நமக்காக இல்லை அப்படின்றது பகுத்தாராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அதை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்குங்க. கடவுள் நம்பிக்கைன்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை. ஏன்னா
ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, யாருமே இல்லாத போது ஒரு கடவுள் அப்படின்றவர் நமக்கு இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு தைரியம் இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து நாம யாருக்கிட்ட இருந்து பறிக்க கூடாது. அதை ஏற்படுத்துகிற, அதாவது அவங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் அந்த சூழலையும் சரி பண்ணிட்டு அவங்க கையில இருந்து அந்த நம்பிக்கையை நம்ம வந்து நீங்க பக்கத்துல வச்சுட்டு யோசிச்சு பாருங்கம்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை எதையுமே நம்ம பண்ணாத போது நாம எப்படி சொல்ல முடியும் இதை நம்பாத? ஏன்னா இருக்கிற ஒரே ஒரு ஒரு பிடிப்பு அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கோயிலுக்கோ இல்லைன்னா வந்து ஒரு கடவுளுக்கோ பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா இட் வில் பி டேக்கன் கேர் அப்படின்ற ஒரு மன நிம்மதி இருக்கு இல்லையா? அந்த நிம்மதியை நாம கொடுக்க முடியுமா? ஒருத்தருக்கும் கொடுக்க முடியாத பட்சத்தில் நாம யாரு அவங்களுக்கு இருக்கிற அந்த நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையை அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு அப்படின்றது என்னுடைய புரிதல். ஆனா அதன் பெயரில் செய்கிற செய்கைகள் இருக்கு இல்லையா, அந்த செய்கைகளை நீங்க வந்து பிரிச்சு பாருங்க, அதை யோசிங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதை யோசிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய தலையாய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நம்பிக்கைகள் இது நீ வந்து பின்பற்றிய ஆகணும்னு இன்னொருத்தங்க சொன்னாங்கன்னா அப்படியே நீங்க, நான் முதல்ல சொன்ன விஷயம்தான், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக நீங்க ஏத்துக்காதீங்க. அது கரெக்டா இல்லையா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்றதுதான். அதே மாதிரி தான் யாரு எது சொன்னாலும் இது ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு யோசிங்க முதல்ல. இதுல பின்னாடி இருக்கிற வாட் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் ஆல் தீஸ் ஐடியாஸ் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஆயுதமா வச்சிருக்காங்க, கரெக்டா? பாதுகாப்பு எதுக்காக தேவைப்படுதுன்னா, ஒரு பெண்ணை வந்து பண்டமாக இந்த சமூகம் பார்க்கறதுக்கான ஒரு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருச்சு. ஒரு பெண்ணினுடைய உடலை மட்டுமே தான் வந்து ஒரு சமூகம் பார்க்குது. நீ அழகா இருக்கியா இல்லையா அப்படின்றத பத்தி பெரிய கவலை இருக்கு. நீ கருப்பா இருக்கியா, குள்ளமா இருக்கியா, நீ வந்து ரொம்ப குண்டா இருக்கியா, இல்ல ஒல்லியா இருக்கியா. ஆனா ஒரு ஆணை பத்தி பேசும்போது அவனுக்கு என்ன தெரியும், எவ்வளவு அறிவாளியா இருக்கான் அப்படின்றத பத்தி தான் வந்து ஒரு பேச்சு நடக்குது இந்த சமூகத்துல. அப்போ அறிவுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளையே அறிவுக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கும் தனியா நம்மளை வேறுபடுத்தி பார்க்கிற ஒரு ஏற்பாடு தான் வந்து நம்ம உடம்பையே நமக்கு எதிராக திருப்புற ஒரு விஷயமா இருக்கு. நம்மளே அதுல வந்து விழுந்துடுறோம், அழகா இருக்கணும்ன்றதுக்காக, மற்றவளுக்காக. ஆனா இயற்கையில பாத்தீங்கன்னா ஆண் சிங்கத்துக்கு தான் வந்து ஒரு நல்ல இது தேவைப்பட்டது, டு அட்ராக்ட் ஃபீமேல் லயன். ஆண் மயிலுக்கு தான் ஒரு தொகை தேவைப்பட்டது, டு அட்ராக்ட், இல்லையா? நம்ம என்னத்துக்காக சுத்திக்கிட்டு இருக்கோம் இப்படி இதெல்லாம் பண்ணி நம்ம சந்தோஷத்துக்காக நாம பண்ணிக்கலாம். ஆனா மற்றவர்களுடைய பார்வைக்காக நாம பண்றது அப்படின்றது ஒரு பண்டமாக நம்ம உடம்ப, பெண் என்பது உடல் என்பதும் ஆண் என்பது அறிவு அப்படின்றதும் ஒரு எதிர்பார்ப்பும் நமக்குள்ளேயே ஏற்படுத்தி வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீ அதுலயே சுழன்றுகிட்டே இரு. நாங்க இங்க எல்லா அதிகாரங்களும் டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல நாங்க அந்த பீடத்துல ஏறி அமர்ந்துக்கிறோம். அது எப்பவாவது கொஞ்சம் அப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சதுன்னா தான் வந்து திமிரா பேசுற பெண்களை யாருமே என்ன சொன்ன எதோ சொலவடைகள் எல்லாம் இருக்கே, சிரிக்கிற பொம்பளையும் சீரும் பாம்பையும் நம்பாத அப்படின்னு சொல்லி. ஏன் ஒண்ணுமே புரியல எனக்கு. ஏன் என்னமா அத நம்ப சொல்றாங்களா? அப்படியா? சீரும் பாம்பை நம்பலாமா, சிரிக்கிற பெண்ணை நம்ப கூடாதான்? சிரிப்புன்றது எல்லாருக்கும் பொறுத்துவானது, எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தானே. அது என்ன அப்படி வந்து நிறைய விஷயங்களை நமக்கு எதிராக பண்ணிருக்காங்கன்றத வந்து நீங்க ஆராய்ந்து பாருங்க. அப்படி சொலவடைகளே நிறைய இருக்கு. அப்ப வந்து என்ன சொல்றாங்க, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படின்றது. இப்ப இவருக்கு என்ன, இவருக்கு நாணம் தேவையில்லையா, இவருக்கு எந்த கட்டுப்பாடும் தேவையில்லையா அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது இல்ல. அந்த காலகட்டத்துல வந்து ஆண்களுக்கு மெட்டி போடுவாங்களாம். ஏன்னு சொல்லுங்க. ஏன் காலில் மெட்டி போடுறாங்க? நமக்கெல்லாம் தாலி இங்க போடுறோம்ல. பெண்கள் தலை குனிஞ்சு நடக்கிறாங்களாம், நடக்கணுமா?
இப்படி நடக்கும்போது ஓ இந்த ஆணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவர் அவுட் ஆஃப் நான்சென்ஸ், நான் இப்படிதான் நடப்பேன் அப்படின்னு அந்த பெண்கள் சொல்லணும்ல இல்லையா? அப்ப எந்த ஆணுக்காவது ஒரே ஒரு அடையாளமாவது இருக்கா? கல்யாணம் ரிங்குன்னா ரிங் வந்து எது வேணா கூட இருக்கலாமே, கல்யாணத்துக்கான ரிங்கு தான் இருக்கணும் கிடையாது இல்லையா ஆண்களுக்கு? ஏன் அவங்களுக்கு தாலி அணிவிக்கிறது இல்லை? அதனால நம்ம என்ன பண்ணணும், தாலின்றது வந்து அந்த ஒரு சடங்குல யாருக்காவது இருந்ததுன்னா அந்த தாலியை போட்டுக்கிட்டு அடுத்த நேரத்துல வந்து அடையாளங்களும் நமக்கு மேல என்னென்ன எந்தெந்த அடையாளங்கள் வச்சிருக்காங்கன்னா, ஷீ இஸ் மேரிட், யூ ஆர் மேரிட், காலையில எழுந்திரிச்சு கண்ணெல்லாம் ஒத்திக்கிட்டு அதெல்லாம் பண்ணா வந்து அவன் ஏதோ ஒரு 100 வருஷம் இருப்பானா. அப்போ என்ன அல்பாயுஸ்ல இறந்து போன அவங்களுடைய தாலி பாக்கியம்லாம் என்ன ஆச்சு? இதுதானே. அப்புறம் என்ன, நீ வந்து காலையில முன்னெழுந்து பின் உறங்கும் ஒரு பெண்ணுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு. நாங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில வேலைகள், ஒரு பெண் ஒரு வீட்டுல எத்தனை வேலை பண்றா அப்படின்னு பார்த்த போது காலையில இருந்து எழுந்திரிச்சு 162 வேலை பண்றா. 162 பால் எடுக்கிறதுல இருந்து. நீங்க ஆக்சுவலா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன், உங்க அம்மாவோட சொல்றேன், நீங்க யாராவது பண்ணுவீங்களா இல்லைன்னு தெரியல, அந்த இடத்துக்கு தான் உங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க கொஞ்சம். என்ன ஆனா நம்மால் என்ன, ஆறே வேலை தான் பண்ணுவாரு, பேப்பர் படிப்பாரு, ஆபீஸ்க்கு ரெடி ஆவாரு. அதுக்கு கூட என் சாக்ஸ் எங்க, என் டை எங்க, எந்த அயன் பண்ணி வச்சியா, தோசை எங்க, ஏன் தோசை முருகலா இல்லை, இவர் போனா தோசை சுட முடியாதா, அது தோசை முருகல் ஆக மாட்டேம்மா. இந்த கல்லு சொல்லுதான், ஏய் நீ ஏன் வந்து பொண்ணை அனுப்பு அப்படின்னு சொல்லுதான் அந்த கல்லு, நான் தோசை முருகலா நான் வரமாட்டேன் அப்படின்னு. இவர் போய் போட்டா தோசை முருகலா வராதா? உனக்கு முருகலா வேணா நீ போய் போட்டுக்கோப்பா. என்ன இப்படி ஒரு 6 வேலை தான் இவங்க செய்யறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து உங்களை அந்த மாதிரியான வேலைகள் நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளும் போது இருக்கிற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்கிற புரிதல் வந்து வேற. நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், எனக்காக நீ வேலை பண்ணு அப்படின்னு சொன்னா நம்மளை எப்படி பார்ப்பாங்க ஒரு பெண் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்குவாங்க, அப்புறம் வந்து வேற வேற விதத்துல உங்க தலையில கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு கொட்டு வாங்குறோம்னே தெரியாம கொட்டு வாங்கிட்டு இருப்பீங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல. அதனால ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போதே சமமாக நாம ஆரம்பிச்சோம்னா எவ்வளவு அழகா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீ எனக்கு முன்னாடி போக வேண்டாம், நான் உன்னை பின்தொடர மாட்டேன், பின்தொடர் சொல்லாத, எனக்கு பின்னாடி நீ வந்துட்டு என்னை காவல் காக்குற மாதிரி நீ இருக்க வேண்டாம், கயிறை பிடிச்சிட்டு நம்ம சமமா வாழ்வோமே, சமமா நடப்போமே அப்படின்ற ஒரு வாழ்க்கைய இன்னுமே நம்மளுடைய பெண்களுக்கு சாத்தியப்படுத்த முடியல. அப்படின்றது தான் இந்த சமத்துவத்தை நோக்கி நாம எடுக்க வேண்டிய நிறைய முறைகள் இருக்கு அப்படின்றது. இதுலதான் நாம வந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வரதட்சணை கொடுமையால, கேஸ் வெடிப்புகள். ஏதாவது ஒரு கேஸ் வெடிப்பு நடந்து ஒரு ஆண் இறந்துட்டான்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எல்லா கேஸும் ஒரு பெண்ணுக்காக தான் வெடிக்குது. பாருங்க எவ்வளவு நயவஞ்சகமா இருக்கு. புகைப்படங்கள் அப்படின்ற ஒரு கவிதை. சம்பவத்தன்று அவள் வெண்ணிற ஆடை உடுத்திருந்தாள். உங்களோடு பேச சாவை விட சிறந்தது ஏது எனும் கேள்வி அப்பாவுக்கு அனுப்பிவிட்டு கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் அமைதியானாள் அவள். அவளின் அந்த அமைதி இனி உங்கள் பரம்பரையில் நீளும், காத்திருங்கள். அந்த அமைதியிலும் இடையராது பேசிக்கொண்டுதான் இருப்பாள். பதில்கள் இருக்கின்றனவா யாரிடமாவது? முடிந்தால் காது கொடுத்து கேளுங்கள். உங்கள் ஒவ்வொரு விளக்கமும் தன் கொண்டையில் சூடிக்கொள்வாள் பேசாமல். அந்த பூக்கள் இனி எப்பொழுதும் அமைதியாக போவதில்லை அவளைப் போல. ஒரே ஒரு விண்ணப்பம், பெண்ணை பெற்றுக்கொள்வதற்கும் கட்டிக்கொள்வதற்கும் முன்பு உங்கள் தொப்புள் கொடிகளை பீத்தெடுத்து விடுங்கள். உறவுகளே, இந்த கவிதை ரத்தன்யாவுடைய தற்கொலை நேரத்துல, தற்கொலை நடந்த உடனே எழுதப்பட்ட கவிதை. இந்த கவிதைக்கு என்னுடைய 5 வயதிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய 5 வயதுல எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுடைய கொடுமை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இந்த கவிதை
என்னுடைய அம்மாவுக்குமானது. அவள் தொடர்ந்து எங்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறாள். அவள் தொடர்ந்து எங்க அப்பாவோடும் என் மகனோடும் என் அண்ணன்களோடும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாள். அவளுடைய பூக்கள் இனி ஒரு நேரமும் அமைதியாக போவதில்லை என்பது எங்கள் குடும்பத்திற்கு தெரியும். அமைதியானதே கிடையாது. ஆனால் அந்த நிலைக்கு தள்ளிவிட்ட சூழல்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கணும். நான் ஒரு கட்டுரை படிச்சேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதாவது ஒரு மார்ச்சுரியில பிணக்கூராய்வு பண்றாங்க இல்லையா? அந்த ஒரு பெண் மருத்துவரனுடைய அவங்க எழுதின ஒரு கட்டுரை. அவங்க நிறைய பேருடைய சாவு எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்றது அவங்க தான் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருடைய சாவுக்கான காரணங்களையும் அவர்களுக்குள்ள அந்த உடல்ல நடந்திருக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க எழுதியிருப்பாங்க. அதுல ஒரு விவசாயினுடைய தற்கொலையில மிகப்பெரிய உறுதியான தற்கொலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த கயிறு இருக்கு இல்லையா, அவ்வளோ உறுதியா இருக்குமா. கொஞ்சம் கூட தவறி அந்த கயிறு பிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த மண்ணுக்காக தன்மானத்தோட வாழ்ந்த ஒரு விவசாயி அவன் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடத்துக்கு தள்ளப்படும் போது இனி ஒருபோதும் நான் பிழைக்க கூடாது என்கிற ஒரு உறுதியான முடிவு அதுல அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த கிளையாக இருக்கட்டும், அந்த கயிறாக இருக்கட்டும், அதுல தெரியும். ஆனா குழந்தைகள் இருக்கிற ஒரு தாயினுடைய தற்கொலை ரொம்ப இன்ஸ்டன்டா இம்பல்சிவா எடுத்த ஒரு தற்கொலையினுடைய முடிவாகத்தான் நான் அந்த உடம்புல இருக்கிற அவங்க ஏதோ ஒரு முடிவுல ஏதோ தூக்கு போட்டுக்கிட்டாங்களோ இல்ல மெடிசன் ஏதாவது சாப்பிட்டாங்களோ, விஷம் சாப்பிட்டாங்களோ, இதெல்லாம். பட் லாஸ்ட் மினிட்ல அந்த பெண்ணினுடைய உடலும் மனமும் அவ்வளோ துடிச்சிருக்கிறத, நான் எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க அப்படின்ற ஒரு துடிப்பு அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிறத நான் பார்த்திருக்கேன்றது அந்த கட்டுரையில அவங்க குறிப்பிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பார்க்கும்போது என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னா, இன்னும் நம்மளுடைய சமூகத்திலிருந்து எது எது களையப்பட வேண்டியது. வரதட்சணை எதற்காக கொடுக்க வேண்டும்? அந்த குடும்பத்தினுடைய மானம் அந்த பெண்ணுடைய உடம்புல ஏன் ஏத்துறீங்க? நீங்க அவளுக்கு உடம்புல போடுற நகையில ஏன் ஏத்துறீங்க? அவ போடுற துப்பட்டாவில ஏன் ஏத்துறீங்க? அவளுக்கு இருக்கிற இஷ்டங்களோ அவளுக்கு இருக்கிற எல்லா விருப்பங்கள் மேல ஏன் உங்களுடைய குடும்பத்தினுடைய மானம் அதுல தானே இருக்கு. இவர் போவாரா, இவர் ஒரு லவ் பண்ணுவாரா, லிவ் இன் டுகெதரா இருந்தாலும் அவருக்கு கல்யாணம் பண்ணும்போது ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு லிவ் இன் டுகெதரா இருந்திருக்கிற ஒரு பெண்ணுக்கு திரும்பி வேற ஒரு ஆண்மகனோடு கல்யாணம் நடக்கும்போது அதையே ஆயுதமாக பயன்படுத்துகிற நிலைதான் அந்த வீட்டுல இருக்கும். அப்படின்ற பொழுது என்ன மாதிரியான பாலின சமத்துவத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் இதற்கு முன்பு இருந்தது போல அல்ல இப்போ அப்படின்றத நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு தேவையானது கல்வி அப்படின்றது நம்ம பெற்றோர்களே நமக்கு கொடுக்குறாங்க. பொம்பளை பிள்ளைய நான் ஒரு டிகிரியாவது படிக்க வச்சிடுறேங்க அப்படின்ற ஒரு நிலைமை இப்போ வந்திருக்கு. ஏன்னா ஏதாவது பிரச்சனை ஒரு வேளை என் பொண்ணுக்கு வருமாக இருந்தால் அவ தன்னுடைய காலில் நிக்கணும் அப்படின்ற ஒரு மனமாற்றம் பெற்றோர்களுடைய இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு ஒரு மாற்றம். அதனால் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம், தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்போம், தொடர்ந்து மற்றவர்களை பண்படுத்தி கொண்டே இருப்போம். நீங்கள் பண்பட்டால் மட்டும் பத்தாது, மற்றவர்களை பண்படுத்துவதுதான் நமக்கான ஒரு வேலையா எடுத்துக்கணும். அந்த வேலையை செய்யறதுக்காக தான் நம்மளை படிப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கே நம்மளை அனுப்புறாங்க இல்லையா? அப்போ அந்த படிப்பு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? நமக்கான ஒரு ஊதியத்துக்காக இல்ல. படிப்பு நம் மானுட குலத்தினுடைய முன்னேற்றத்துக்காக தான் படிப்பே. அது எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்க இருந்து பண்ணலாம். ஒரு சின்ன வேலை, பெரிய வேலை, எங்க வேணாலும் போலாம். ஆனா உன் படிப்பு உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வழி நடத்துகிறது என்பதை, உன்னுடைய ஆயுதத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய், அன்பென்னும் ஆயுதம் பயன்படுத்துகிறாயா, அறம் என்னும் ஆயுதமாக அதை உருவெடுத்துக் கொள்கிறாயா என்பதில் தான் இருக்கிறது. நண்பர்களே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்த்ததுல.